இந்த கேள்வி உங்களை ஒரு சிலருக்கு இருக்கலாம். முக்கியமாக நம்ம பைபிளை ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 66 புத்தகங்களாக பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சிலது லெட்டர்ஸாக இருக்கும், சில ஹிஸ்டாரிக்கல் புக்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், லேவியராகமத்தில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரே ட்ரெஸ் நம்ம இப்போது வியர் பண்ணுறோம்ல, அந்த ட்ரெஸ் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடாது, ஒரே மெட்டீரியல்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பண்ணுறோமா? நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட காம்பினேஷன் தான். அதே மாதிரி தாவீது ராஜாவை பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்கிற ஒரு சில காரியங்கள், என்னோட சத்துருக்கள் அழிந்து போவார்களாக, என்னோட சத்துருக்களோட தலையில் நெருப்பு தழலை போடுங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தாவீது ராஜாவோட சங்கீத புத்தகங்களில் பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம வசனங்களை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது யாருக்காக எழுதப்பட்டது, எந்த அக்கேஷனில் எழுதினாங்க, இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பைபிளை படித்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக நம்ம கடவுளுக்குள்ளே வளரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.